அனைத்தையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடு தானே படித்து முடித்தாய்? படித்தேன். அப்படியா? சந்தோஷமா? இருந்தாலும் பாடசாலையிலே யாரோ ஒரு ஆடவனோடு நீ காதல் கொண்டு இப்பொழுது 3 மாத கர்ப்பிணியா? ஏன்னா இப்படிப்பட்ட அம்மான வார்த்தை என் மேல சொல்றீங்க? நான் அப்படி செய்தேன். ஐயோ அதெல்லாம் செய்யலண்ணா. இதெல்லாம் யாரு நான் உங்களுக்கு சொன்னது? ஐயா வார்த்தை நம்பானா? அவர் தாசினா அவர் அண்ணே பார்த்து தாசி தாசின்னு அடி பங்கம்மா ஆனதே. வாசல் வருமா இல்லை காணல் நீரில்
அந்த நம்ம அண்ணியும் கூட வந்து பொய் என்று உரைக்கின்றாயா? சொல்றாங்க. அடி சதிகாரி, அடி நாசக்காரி, அடி மோசக்காரி. நல்லவன் என்று நம்பி இருந்தேன். ஆனால் இப்பேற்பட்ட கொடிய வேலை செய்து இனிமேல் நீ எனக்கு தங்கை கிடையாது, நான் உனக்கு அண்ணன் கிடையாது. இனிமேல் இந்த நாட்டுல உனக்கு இடமும் கிடையாது. எங்க என்ன கொலை செய்திருக்கலாம்னா, எனக்கு கொண்டு விட்டுருக்கலாம்னா, என்ன ஏன் அழைச்சிட்டு வந்தீங்க? என்ன அழைச்சிட்டு வந்து இப்படிப்பட்ட பழி சொல்லிட்டு போறீங்களா? என் மேல என்ன சந்தேகம்? ஏன்னா நான் கர்ப்பமா இருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட பட்டமானா? ஐயோ, அண்ணா, தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொள்பவர்கள் நீரின்றி பாராமல் வாழ்ந்ததுமில்லை. அவர் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததுமில்லை. சந்தேக கோடு இது சந்தோஷ கோடு. சந்தேக கோடு
வரும்போது கழுவ தட்டு வரக்கூடாது. ஏன்னா உங்களை பார்க்க வேண்டிய ஒரு ஆவலோட வந்துவிட்டேன். அப்படியா? சரி, நீ வருவதை பார்க்காம நாங்களும் தவறு செஞ்சிட்டோம். ஆமா, சண்டாயி அந்த சதிகாரி சந்திப்பதற்காக எவ்வளவு கேட்டு உண்மையை கூற மறுத்து விட்டார். அதனால அவரை அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு திறந்து விட்டேனா? அப்படியா? ஆமாடா. ஏய், இந்த அண்ணன் வார்த்தையை தட்டாமல் அந்த சதிகாரி அடித்து நாட்டை விட்டு துரத்திருக்கிறாய். இருந்தாலும் நாம் அனைவரும் சந்தோஷமா இருக்கணும். நாட்டிலே ஏதோ பேரவை செல்வமா கேட்பாங்க. போற்றி போற்றி பயிரெல்லாம் போற்றி. ஐயா மக்கு ராஜா. மக்கு ராஜா என்ன கண்மரியா தீர்த்து ஐயா வரும்போதே பேச்சு சுத்தம் இல்ல. நாங்க குடிமக்கள் வந்துக்கிறோம். பார்த்தாலே தெரியல. கையெல்லாம் தடுத்தாலும் உதறிங்குது. அலையலாம் பாரு, இந்த பையகும் அந்த பையகும் இந்த ரோடும். என்னடா எங்கடா போய் வரக்கடா டீ சொல்லிட்டு வரேன். குடிமக்கள் வந்துக்கிறோம் ஐயா. சரி, உங்களுக்கு என்ன குறை நேர்ந்தது? ஐயா நாங்க இட்ட பயிர் எல்லாம் அந்த கரடி, அந்த மிருதங்கம், மிருதங்கம்மா, அந்த பெட்டி, கெட்டியா, அந்த தாளம் மொத்தத்தை அழிச்சிட்டு பூச்சி ஐயா. அரைக்காணி நிலம் வச்சிருந்தேன். யார் நீ? சரி, மழை பெஞ்சுக்கிற வேர்கலை போடலான்னு வேர்கலை போய் செய்யூர்ல போய் ஒரு மூட்டை வேர்கலை தந்தேன். ஆளை வச்சு உரிச்சேன். ஆமா, அது 2 மூட்டை பயிராச்சு. ஒரு மூட்டை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்து உரிச்சாக்க 2 மூட்டை பயிராகுதா? ஒரு மூட்டை பயிறு, ஒரு மூட்டை தோல். அது அப்படியே போட்டா மணிக்காதுன்னு கடாயில போட்டு வறுத்து முதல்ல வேசிட்டு தானே அமில வச்சு அரைச்சி அண்டால கொட்டி கலக்கி மாங்கொத்த போட்டு கையில தைச்சா மொழிக்காதுன்னு வெறுப்புங்கள தைச்சேன். காய் இன்னொன்று பெருசு பெருசு இருக்குமா? மொத்தத்தை அழைச்சிட்டு பூச்சி. ஆனா அந்த ஒரு ஏக்கர் வச்சிருந்தேன். ஒரு ஏக்கரா வச்சுக்கிறியா? வித்துட்டியா? வச்சுங்கிறேன். வித்துருவியா நீ? இல்ல அது விக்கிற மாதிரி கிடையாது. மட்டா வந்தா வித்துருவாங்க. பொறும்போக்கு அதான் விட்டு வச்சுக்கிற. அரைக்காணி நிலம் இருந்தது. அதை ஏறு ஓட்டிய ஓட்டி கச்சக்காய் ஓடி நட்டேன். பச்சைக்காரமணியா? கத்திரிக்காய் அதையும் அழைச்சிட்டு பூச்சி ஐயா. இதோட நாங்க நாட்டுல இருக்கிற மாதிரி கிடையாது. நாங்க நாட்டை விட்டு போறோம். அப்படிதான் நீ போயிட்டு போற. மொத்த பேர் ஒன்னா கைத்த இருக்கிறீங்க. பண்றது நல்லதான் சேர்த்தேன் நானு. கைத்தா இருக்கிறானுங்க என்ன பண்றது? இதுதான் அது என்ன ஆவாது. ஏண்டாவது கை எடுக்கிறது. யார் யாருக்கு என்ன தகுதியோ அதுதான். அது எடுக்கலாமா நீ? அட்டவர் போச்சு. அட்டவரா? கட்டவரல்ரா. சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ கால் கட்டவரல குத்திக்கிறேன். அதுக்காக ஐயோ அச்சுக்கோங்க, வாயில அச்சுக்கோங்க. சூத்துல அச்சுக்க சொல்றேன். சரி, உங்களுக்கு குறை இருக்கிறது. உங்களுடைய குறைகள் எத்தனை நானே தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது. என்ன அண்ணா இவங்க 2 பேரும் நான் ஊமையா? அவங்க பரிதாபத்துல பேசாம இருக்காங்க. சரி, உங்களுக்கு நேர்ந்த குறை நான் தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது. என்னிடத்திலே வாங்கிய வரிப்பணத்தை மீண்டும் எப்படி செலுத்த போகிறோம் என்று தெரியாமல் வெடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகினால் உங்கள் பரிதாப நிலைக்கிறது. என்னிடத்திலே வாங்கிய வரிப்பணத்தை நான் இப்பொழுதே தள்ளுபடி செய்கிறேன். சாமி காக்காடி நிலம் வச்சுக்கிறேன். மழை பெஞ்சுக்கிட்டு சேடை ஒட்டி வச்சுக்கிறேன். சரி, கையில காசு இல்ல. வேற அந்த 2 வேறையும் குத்தினா என்ன வேறையா? பொன்னி சம்பா கூட கை எங்க ஒரு பாவனையா காட்டுறேன். இருந்து கேள்றா மொத்தையா வேறன்னு கேக்குறீங்க? அதான் 2 வேற குத்தினாக்கா வேச்சிடுவேன் நானு. சம்பா வேணுமா பொன்னி வேணுமா? கலந்த மாரி கொடு. சரி, உங்களுக்கு என்னென்ன தேவையோ விதப்பண்ணை நான் திறந்து விடுறேன். வாரி போங்க. வேடா முனியா, வேடா கந்தா. குடிமக்களுக்கு குறை இருக்கிறது உண்மைதானே? நாட்டு மக்களை கவனிக்கக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சரை காலமையிலேயே அமைச்சர்களை நம்ம நாட்டு குடிமக்களுக்கு குறை இருக்கிறது. அப்படியா? அவர்கள் எட்ட பயிர்களை கானகத்திலே வாழக்கூடிய கொடிமரங்கள் அத்தனை முறை சேர்ந்து
அழித்து விட்டதாம். ஆகினால் குடிமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக இப்பொழுதே புறப்படுகிற காரணம் காலையில் சென்று வேட்டையிட முடித்து விட்டு விரைவில் வந்து சந்திக்கிறேன் உங்களை. அண்ணா நான் இருக்கும் பொழுது நீங்கள் காட்டுக்கு வேட்டைக்கு செல்வதா? என்ன பண்ணா நீங்க இங்கே இருங்க. இப்பொழுது நான் காட்டுக்கு செல்கின்றேன். அங்கு இருக்க மிருகங்களை வேட்டையாடி விட்டு குடிமக்களின் குறையை தீர்த்து நான் வரேன்னா தம்பி உத்தமா, அயல்நாட்டிலேயே பட்ட படிப்பை முடித்து விட்டு இப்பொழுதுதான் தாயகம் வந்திருக்கிறாய். நீ கானகச் சென்று வேட்டையாட போகிறாயா? வேட்டையாடு தகுதி எனக்கு ஒருவனுக்கு. ஆகினால் உனக்கு இப்போது ஓய்வெடுக்கும் நேரம். அரண்மனையில் ஓய்வெடுத்துக் கொள்றேன். நானும் அமைச்சர் இருவர் துணை கொண்டு கானகச் சென்று வேட்டையாடி முடித்து விட்டு விரைவிலே வந்தவுடன் சந்திக்கிறேன். குடிமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக கானகச் செல்லப்புகிறேன் வேட்டையாடுவதற்காக. அப்படியா? நான் சென்று வருவரை என் தம்பியை பாதுகாப்பது உன்னை கடமை. என் தம்பி அயல்நாட்டிலே பட்டப்படிப்பை படித்தவன். அயல்நாட்டு உணவை தான் சாப்பிட்டுப்பான். தமிழ்நாட்டு உணவை சாப்பிட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆகினால் என் தம்பி எந்த நேரத்தில் எதை கேட்கின்றனோ ஏன் கேட்டாதானா? கேட்காமலே முகக்குறிப்பறிந்து அவன் முகக்குறிப்பறிந்து என் தம்பிக்கு என்னென்ன கேட்கனோ அதெல்லாம் நீ செய்து கொடுத்தீரு. எதை கேட்டாலும் கொடு. போயிட்டு